ஒரு நாள் ஒரு குட்டி அணில் பசித்துக்கொண்டு புல் சாப்பிட வெளியே சென்றது. பரந்த பச்சை புல்வெளியில் அது மகிழ்ச்சியாக புற்களை கடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஒரு கூர்மையான புல் அணிலின் மூக்கை கிழித்து விட்டது. ஆ என்று கத்திய அணிலுக்கு கடும் கோபம் வந்தது. இந்த புல்லெல்லாம் எரிந்து சாம்பலாகி போகட்டும் என்று கோபத்தில் சபித்துவிட்டு வீட்டுக்கு ஓடிவிட்டது. மறுநாள் காலை அணில் மீண்டும் புல்வெளிக்கு வந்தது. ஆனால் அங்கே முழு புல்வெளியும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அணில் அதிர்ச்சி அடைந்தது. ஐயோ, எல்லாரும் வாங்க, ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வாங்க என்று மற்ற அணில்களை கூப்பிட்டது. அனைத்து அணில்களும் தங்கள் வாயில் தண்ணீர் கொண்டு வந்து தீயை அணைக்க முயன்றன. ஆனால் ஒரு புல் கூட மிஞ்சவில்லை. எல்லாமே சாம்பலாகிவிட்டது. சில நாட்களில் அனைத்து அணில்களுக்கும் பசி தாங்க முடியவில்லை. சாப்பிட புல் எதுவும் இல்லை. ஒரு வருடம் கழித்து அதே இடத்தில் மீண்டும் பசுமையான புற்கள் முளைத்தன. அதை பார்த்த குட்டி அணில் மகிழ்ச்சியில் துள்ளியது. அப்போது அது ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. கோபத்தில் சொல்வதாலும் செய்வதாலும் முதலில் நாம் தான் பாதிக்கப்படுவோம். அதன் பிறகு மூக்கில் காயம் ஏற்பட்டாலும் அணில் ஒருபோதும் கோபப்படவில்லை. மாறல்: கோபம் ஒரு நிமிடம், ஆனால் அதன் விளைவு நீண்ட நாட்கள்.